விடுவிக்கப்படும். ஃபுல்லாகவே உள்ளே விடலாம். அதில் நாங்கள் காட்டுவோம் பாருங்க. ராணுவம் நின்று இப்போவே எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கணும். அங்கேருந்து நான் அதில் கேட்டுறாங்க கேட்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அதில் இதுதான் இது இந்த வாசல். அதாலேயும் பெறலாம். இதில் பாருங்க, இது கீழே பாருங்க நீல கலரில் முட்டை ஒன்று இருக்குது. என்னடா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பூனேரி நெல் வந்து மிகவும் சுவையான நெல்லுன்னு சொல்லி. முக்கமரவளே நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இது பூனேரி முக்கமன் என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம். இங்கே என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்கும். 75 ஏக்கர் காணி வந்து எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கிட்ட பணிப்பிறக்காமையே இந்த காணி வந்து இப்போ விடுவிக்கப்படுது. இது வந்து இப்போ ராணுவம் வந்து இங்கே இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட கூரைகளில் தளங்கள் எல்லாம் இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் தளங்கள் ஒன்றும் இல்லை. அதோட வந்து கொஞ்சம் ராணுவம் நிற்கணும். அதில் இங்கே இந்த சாமான்களை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது இரும்புகள் எல்லாம் அதில் பாருங்க காட்டுவோம். உள்ளே போயிடாதான் தங்கள் எளிமையான அப்புறம் தான் உள்ளே போட்டாமல் சொல்லி அவ்வளோ சாமான் கிடக்கு உள்ள. இது கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஏக்கர். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரம் கொடுக்க போயிடுமா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரம் கொடுத்து தகுந்த காணி அப்படியே வெளியேற போயிடும் காணியால். அது எவ்வளோ நாளில் இது விட போயினோம்னு தெரியல. எனக்கு இன்றைக்கு அண்ணன் ஒருத்தர் சொன்னவர் இது சம்மந்தமாக யாருன்னு சொன்னால், அங்கே கேட்டி பாரதி என்ன சொன்னார், இப்படி இதுக்குள்ள வந்து ராணுவ முகாம்டைக்கு வெளியேறினமா வா போவோம் வீடியோ எடுப்ப மாட்டார். அப்போ சரி நம்ம அதை தான் இந்த காலில் பார்க்க போகிறீங்க. இப்படியே வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். சனக்கான புதுசாக தான் மறக்க உங்களை அதை நம்புகிறேன். இப்படியே காலையிலே தொடர்ந்து பார்ப்போம். காடு என்னடா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பூனேரி நெல் வந்து மிகவும் சுவையான நெல்லுன்னு சொல்லி. பூனேரியில் பாருங்க அப்படி நெல் எல்லாம் வண்டி அப்படி 15 நாளில் வெட்டுப்படணும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பூனேரில் இருக்க நெல்லூர் முக்கம்மனுக்கு வந்துட்டோம். இனி இந்த ரோட்டால் உள்ளே போக வேண்டியதுதான். இப்போ வந்துருக்காரு. இப்போ முக்கம்மனை போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட யார் வர்றதுன்னு பார்த்தா எங்கண்ட அண்ணா வந்து பாரதி அண்ணாவும் அனுசுர அண்ணாவும் தான் வந்துருக்கோம். என்ன மாதிரி மட்டக்களப்பு பயணங்கள்? சரி சரி பானையில கொடுக்க கிடங்கு ரோட்டு கொங்குட் ரோட்டு ஃபுல்லாக. ஏன்னா இது வந்து கடற்கரை பிரதேசம் உண்டு. இது வந்து கடல் சவர் தண்ணியோ பண்ணது நிலம். ஓ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஒரு ஃபன் பண்ணி இருக்கிறேன். அப்போ அவன்கிட்ட வந்து போகிறேன். மணாலம் வந்திருக்கேன். ஆக தண்ணி உள்ள இடம் தான் வரையில. கூட விட்டான் கிடங்க அம்மா தலை. என்னடா நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்தாலும் முக்கியமான இடம். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க, தெரியும் எங்கே போய்கொண்டிருக்கோம். இது வந்து முக்கம்மனில் இருக்க ஒரு பாரிய முகாம். இது வந்து இப்போ ராணுவம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளும் வரான்னு நினைக்கிறேன். ஏன்னாண்டா உள்ளே இருந்து எந்த ஒரு இதுக்கு மடுக்கல. உள்ளே போய் காட்டினா அவங்கள தெரியும், இதுலேருந்து பார்க்கவே தெரியும். உள்ள முழு சாமானும் இருக்குது. மற்றது உள்ளே போக முடியாது, பாதையெல்லாம் பிளாக் பண்ணியிருக்குது. அதை போய் பெர்மிஷன் எடுத்து தான் உள்ளே போகிறோம். இந்த பாதை வந்து பூட்டி கிடக்குது. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே இது ஃபுல்லாகவே தகரம் இரும்புகளாக கிடக்குது. அதனால உள்ள ஒரு ஏரியா என்னென்னா கிட்டத்தட்ட இது ஒரு 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பகுதியாக. இது வந்து ஃபாரஸ்ட்டை ஒப்படைக்க போயிருமோ. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்க தெரியும், க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு
மாதத்துக்குள்ள இதில் இருந்து ஃபுல்லாக எழும்பிடுறோம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் வடிவாக சொல்கிறாருல இப்போ நாங்கள் எழும்புவோம்ட்டு. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக கண்டன பட்டியல் எல்லாம் அப்படி இருக்குது இந்த மேத்தையில். அதே மாதிரி இங்கே இந்த மேல் கூரை தளங்கள் எல்லாமே கலட்டி கொண்டு போயிட்டினா அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா அப்படி எந்த பெரிய ஒரு இடத்துக்கு போகுதுன்னு அப்படியே இதில் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை போய் பார்ப்போம் அப்படி உள்ள. ஆனால் கோயிலுக்கு விடுங்க, கோயிலுக்குள்ள விடுங்க. அப்படியே கோயிலும் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால் விடுபட்டு இருக்குது. இராணுவம் இருந்து தகரங்களை அடித்து வச்சிருந்தது. இப்போ தான் கோயில் ஆலயம் விட்டுருக்கீங்கன்னா பொதுமக்கள் பாவனைக்கு. இதுவும் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருந்தது. இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் அவை தகரங்களாம் அடைச்சிருந்தது. இப்போ வந்து பொதுமக்கள் பாவனைக்கு விட்டு கிடக்கு கோயிலை. இப்படி இங்கால பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு கோயில் வச்சிருக்கீங்கன்னா மனமேல் தளங்கள் ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் மேல் கூரையில் ஒன்றும் இல்லை. ஆனால் கீழே வைரவர் சூளம் இருக்குது. அதே மாதிரி கல்லும் வச்சு விபூதிகள் வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்காலையும் சிற்பங்கள் இருக்குது. இதில் ஒரு ஆற்று வாய்க்கால் ஒன்று இருக்குது பாருங்கள், தண்ணி ஓடுறது. அதாவது தோட்டத்துக்கு வந்து தண்ணி வழியாரி இப்படியே ஆற்றோட போய் கடற்கரை இருக்கிற ஆறு. இது வந்து மன்னார் ரோட்டில் இது இந்த ஆறு இருக்குது. இப்போ இதில் பார்த்தா தெரியும் வந்து இந்தியாவில் வந்து காடு, அதே இந்தியாவில் வந்து இராணுவம் இருந்தது. இப்போ கூரையல் மற்ற ஜன்னல் எல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டினா அப்படியே அங்காலையெல்லாம் பார்த்தா உடச்சி கிடக்கு. இன்னும் இந்த வேலியெல்லாம் கலட்டினா தான் இராணுவம் வந்து விடுவிக்கப்படும். ஃபுல்லாகவே உள்ள விடலாம். அதில் நாங்கள் காட்டுவோம் பாருங்க. இராணுவம் நின்று இப்போவே எங்களை பார்த்துக்கொண்டு தான் இருக்கி நம்ம அங்கேருந்து நான் அதில் கேட்டுறாங்க. கேட்க இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதுலேருந்து எங்களையே பார்த்து கொண்டு விடுது. அப்படியே இந்தியாவில் பார்த்தோம்னா அந்த கண்டனப்பட்டியெல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. கண்டனப்பட்டி அங்கே பெரிய ஒரு கேம்ப் உண்டு முக்கமல்ல இருக்கிற. இதெல்லாம் அந்த இராணுவம் இருக்கணும் இப்போ பாதுகாப்புக்கும். ஆனால் இதெல்லாம் உடைச்சாச்சு, எல்லாமே உடைச்சி. பாரதிய நான் சொன்னவர் இதில் வந்து ஆக்கள் இல்லையா, இப்போ தான் நான் வந்து ஆக்கள் திருப்பி வந்துருக்கோம்னா. ஆனால் அதில் ஒரு அண்ணன் சொன்னவர் இல்லை உள்ளே இருந்த விடம் இல்லை இப்போ இல்லையண்டு. இதுதான் இது இந்த வாசல். அதாலேயும் பெறலாம். இதில் பாருங்க அப்படியே இன்னும் இருக்குது. ஆனால் இது இந்த பாதுகாப்பு வேரியரெல்லாம் அகற்றப்பட்டிருக்குது. ஃபுல்லாகவே அரைவாசிக்கு அகற்றப்பட்டு அரைவாசிக்கு அகற்றப்படாமல் இருக்குது. இதில் பாருங்கள் இந்த பெரிய ஒரு தகர இதில் பாருங்க இரும்பில் போட்ட ஒரு பொட்டில் மாய் ஒன்று இருக்கிற கேம்ப் உண்டு. அப்படியே உடைஞ்சுக்குள்ளே விழுந்துருக்குது. உடைஞ்சு விழுந்ததோ இல்லை தீக்காயத்துக்கு இதேயானதோ ஒன்று தெரியாது. ஃபுல்லாக வந்து அது அப்படியே அழிவடைஞ்ச நிலையில் இருக்குது. அங்கால கட்டுறங்கள் இருக்குது. இதை பாருங்கள் இதில் மூடி கிடக்குது. இந்த பெரிய கேம்ப் தான் இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியும் இது மட்டும் கேம்ப் போகுதுண்டு. இன்னும் வந்து பாதுகாப்பு வேதியியல் ஒன்றும் அப்புறப்படுத்தல. இங்கே இதெல்லாம் கட்டுறங்கள் இருக்குது. அதில் வாழைத்தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கணும் உள்ள. அதில் வாழைத்தோட்டங்கள் பார்க்க தெரியும். வாழைத்தோட்டங்கள் இருக்குது. இதுதான் அந்த நான் அதில் வரைக்க காட்டின ஆறு இதெல்லாம் இருக்குது. இந்த இதோட தான் வந்து அப்படியே கனெக்ட் ஆகி அங்கே பெரிய ஆற்றுக்கு போய் சேருது. இதோட சேர்ந்து இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து கேம்ப் இருக்குது. இதால் வந்து உள்ளே போகல. அவங்கள பாரதி என்ன உள்ளே போயிட்டார். நான் உள்ளே போய் பார்ப்போம். இதுலேயும் வந்து பிளாக் பண்ணி இருந்திருக்கேன் நம்மளோட உள்ளே வரக்கூடாது. ஆனால் இப்போ எடுபட்டுருக்குது. இந்த கட்டுறங்களை எல்லாம் அந்த இத்து போயிடுது. கடை தண்ணி மாதிரி இத்தமாக இத்து போயிட்டுது கட்டுறங்கள்.
இஞ்சால கட்டுறாங்களா பாருங்க. உள்ள மஞ்சள் கலர் வளமையாக வந்து பச்சை கலர் அடிக்கிறது, இன்றைக்கு வந்து மஞ்சள் கலர் அடிச்சு கிடக்குது. இது வந்து ஒரு பெரிய கேம்பாம். இதில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் நின்றவர், அவர் தான் சொன்னார் இது வந்து பெரிய கேம்பாம். ஆனால் அந்த பக்கத்தால் வந்து ஒன்றுமே உள்ளே போயிடலாம், இந்த பக்கத்தால் வந்து உள்ளே வரலாம். நாங்கள் இப்போ இந்த பக்கத்தால் தான் உள்ளே வந்திருக்கிறோம். இது வந்து அவையிலேருந்து தங்குறது சாப்பிட்றது அந்த இடம் இது. அதே மாதிரி இந்தியாவில் குளியல் அறையல், இந்தியாவிலாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் அதெல்லாம் அங்கே உடைச்சிருக்குது. இந்த கீழே பாருங்க நீல கலரில் முட்டை ஒன்று இருக்குது. நீல கலர் குயில் இண்டியோ இல்லாட்டி புனல் இண்டியோன்னு தெரியல. இந்தியாவில் எல்லா காட்டுறதுனா கூரையும் வந்து அதை காட்டி கொண்டு போயிருக்கணும், கட்டுறதை மட்டும் கீழே விட்டு போயினோம். இது வந்து குளியலாக தொட்டி என்று நிற்கிறேன். ஆமாம், குளியலாக தொட்டி. இது வந்து பாருங்க கழிவு தண்ணி போடுறதுக்கு வாய்க்கால் மாதிரி செய்திருக்கணும். அப்படி போகிறதுக்கு இதில் கசுமரம் எல்லாம் இதில் நிற்கிது. ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக பாருங்க மண்ணால் மேலே செய்து சாராய போதிலாம் இருக்குது. இதில் இதை வந்து ஃபுல்லாகவே உடைச்சிட்டினா இங்கே பியர் டின் சாராய டின்னுகள்லாம் கூட இருக்குதுக்குள்ள. அது இந்தியாவில் பாருங்க, இந்தியாவில் வந்து உடைச்சி கல்லை வந்து அடுக்கி வச்சிருக்கணும். அங்கால கட்டிடங்கள் இருக்குது. இராணுவம் இந்த கொங்கிரீட் கல்லை உடைச்சி இப்படி வைக்குமென்றது நான் எதிர்பார்க்கல. இராணுவமாக பொதுமக்கள் செய்திருக்கணும்னு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இது இருக்க முழுவதும் வந்து கட்டடம் வந்து அந்த என்ன செய்கிறது உழைச்சி போயிடும்னு சொன்ன அந்த உப்பு தண்ணி இருக்கிற இடங்களில் கூட இதே மாதிரி பிரச்சனை நடக்கிற. அப்படி அந்த உழைச்சி கீழே ஒட்டுன்றது. இந்த பனைமரம் இருக்குது, மேலான தகரங்கள் ஒன்றும் இல்லை. அங்கால தான் அந்த பெரிய கேம்ப் இருக்குதுங்க. அங்கால தான் பெரிய கேம்ப் இருக்குது. அது வந்து இன்னும் உள்ளே போக அனுமதிக்கப்படையில். அப்படியே 1 மாதம் ஆகுமா தாங்கள் சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே விடுறதுக்கு. இதுக்கு அங்கால வந்து அலோ இல்லை. கட்டமெல்லாம் நாங்கள் அப்படி உழைச்சி போயிருக்கண்டு. அதே மாதிரி அங்கே தண்ணி டேங்க் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து கலட்டி கொண்டு போகிறோம். ஆனால் இப்போதைக்கு இது விடையில் இதுக்கெல்லாம் வந்து வந்திருக்கோம் நாங்கள். இதில் ஒரு தாளமரம் நிற்கிது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் தாளமரம். அப்படியே பாருங்க உள்ள தகரங்கள் இருக்குது. இதை விட்டுட்டு எழுப்பினா அங்கே பொதுமக்களுக்கு ஓரளவு நல்லது. சில சாமான் அவைகளுக்கு உபயோகப்படும். உள்ள வந்தால் அந்த பட்ச் நம்பர் எழுதி கிடக்குது. பட்ச் நம்பர் உள்ள பாருங்கள். அந்த ஃபுல்லாக வேண்டிய பயில்கள் எல்லாம் மழை தண்ணிக்க நனைஞ்சி எல்லாமே உக்கி போயிட்டு, அதேமாதிரி குண்டூசியை பாருங்கள். ஃபுல்லாக குண்டூசி இடக்குன்னு கீழே. இது ஃபுல்லாகவே குண்டூசி. அதே மாதிரி இங்கே கீபோர்டு நடக்குது. அந்த பாதுகாப்பு உடை. சரி, இந்த கேம்பால் விட்டு இராணுவம் ஃபுல்லாக வெளியேறின பிறகு இதில் ஃபுல் வீடியோ வரும். நீங்கள் அதில் பாருங்கள்.